இல்லைன்னா என்னை முதல்ல இயக்குனருக்கு பெருமை விஜய் சாரே சேரும். என்னை வீடு வரைக்கும் கார்ல வந்து அந்த காலத்துல விட்டார். அப்பவே ஒரு சூப்பர் ஸ்டார். நீங்க சொல்றாங்க நீங்க தற்குறின்னு. இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு நிகழ்ச்சி தூக்குற மனிதர் இன்னைக்கு விஜய் சார் கண் பார்வைப்பட்டு நீ மந்திரி ஆவாண்டான்னு சொன்னாரு. மந்திரி லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் கிடையாது, இந்தியாவிற்கு அத்தனை மாநிலங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்கு. இவரை மாதிரி ஒரு சிஎம் வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொன்னாரு நீங்க தாவேக்கால நினைச்சிட்டீங்க, நானும் நினைச்சிட்டேன்னாரு. நான் வந்து விஜய் சாருடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு இளைஞன், நீங்க எதனால இளைஞங்கன்னு கேட்டேன். வீடு வரைக்கும் விட்டார். அந்த தன்மை இன்னைக்கும் குறையில. ஜில்லாவில் சேர்ந்து நடிக்கும் போது அண்ணா அழுது உருண்டு ஒரு கதை சொன்னீங்கன்னா அது இன்னும் வச்சிருக்கலாம்னு கேட்டாரு. அண்ணா அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய திரையுலகத்துல லைஃப்மேன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு துறையினருடைய 50வது ஆண்டு பொன் விழா ஆண்டு விழா. அந்த விழாவிற்கு நான் வந்து ஒரு கெஸ்டா போயிருந்தேன். அங்க நம்முடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு மந்திரி ராஜ்மோகன் அவர்கள் அங்க வந்திருந்தாங்க. 2 பேரும் மீட் பண்ணா. அண்ணா என்ன செய்ய போறீங்க? நாங்க ஒரு 5 நிமிஷம் பேச போறேன். பேசிட்டு அப்படியே நம்ம மீட்டிங் வந்து பேசுங்கன்னு நாங்க அங்க பேசிட்டு அப்படியே வர்றேன். நான் தாவேக்கால இணைஞ்சு 1 மாசம் ஆச்சு. அதுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய கட்சியில அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வகித்த கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியில 7 வருஷம் இருந்தேன். கடைசி சட்டசபை எலெக்ஷன்ல விஜயண்ணாவை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஒரு பேட்டியில கொடுத்தது அப்படியே எடுத்து நம்முடைய தாவேக்கா நண்பர்கள்லாம் வந்து ரவிமரியா வந்து விஜயண்ணனை பத்தி பேசுறார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்ன பேசினா, ஒவ்வொரு வீட்லயும் பல ஸ்டார்கள் ஸ்டாராகவே இருக்காங்க. ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் தான் அண்ணனா தம்பியா சகோதரனா இருக்காரு. இந்த எலெக்ஷன்ல அவரை கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதை பேசிட்டு நான் விட்டேன். ஆனால் நம்முடைய தாவேக்கா அப்படியே வந்து என்ன பண்ணாங்க, ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருந்தாங்க. நான் அதிமுக போய் பிரச்சாரம் பண்ண போறேன் சட்டசபை எலெக்ஷன்ல. போற இடங்கள்லாம் எங்களுடைய அதிமுகவில் என்ன பண்ணாங்கன்னா, நீ டிவிக்கேவா அதிமுகவா, நீ டிவிக்கேவா அதிமுகவான்னு எல்லாம் கேட்டாங்க. நான் சொன்ன மனசுல பட்டதை சொன்னேங்க. நம்ம இந்த கட்சியை விட்டு போயிடக்கூடாது, அம்போடு விட்டு போயிடக்கூடாது. சட்டசபை எலெக்ஷன் முடியும் வரைக்கும் நாங்க இருக்கணுங்கிறதா என்னுடைய கொள்கை. அதனாலதான் இருக்கேன். ஆனால் யதார்த்தம் என்ன, கலை யதார்த்தம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல மீட்டிங் போய் வாக்கு சேகரிச்சே போறேன். ரோடு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500-600 செப்பல் ஜோடி, ஒரு ஜோடி இல்லாம தனித்தனியா கிடக்கு. என்னங்க இவ்வளவு செப்பல் கிடக்கு ரோட்லன்னு கேட்டேன். விஜய் சார் வந்துட்டு போனாருனாங்க. அப்ப என் பக்கத்துல ஒரு கேண்டிடேட் வேட்பாளர் இருந்தாரு. பாத்தீங்களா, இந்த எலெக்ஷன்ல அவங்க சைடு தான் வின் பண்ண வரான்னு தெரியுது அவங்களுக்கு அப்படின்னா. என்ன தலைவா எங்க பக்கத்துல இருந்து பேசுறீங்கன்னாரு. உண்மைங்க. அதாவது ஒரு சுனாமி அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அலையுடைய சைஸுக்கு மீறி ஒரு பெரிய அலை வந்து அப்படியே கபலீகரம் போகும். அப்படி ஒரு கபலீகரத்தை விஜயண்ணா வந்து இங்க நடத்தினார். விஜயண்ணாவுக்கும் எனக்கு என்ன தொடர்பு? பெரிய தொடர்பு. உங்களுக்கு விஜயண்ணா வந்து படங்களை பார்த்ததுதான் உங்களுக்கு பழக்கம். குஷிங்கிற ஒரு படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவருடைய இணை இயக்குனர் நான் பணிபுரிஞ்சேன். தமிழ் குஷி, தெலுங்கு குஷி, ஹிந்தி குஷி அப்படிங்கிற படத்துல நான் பணிபுரியும் போது என்னை இயக்குனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்ட விஜய் சார் அவர்கள், சாரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னைய கார்ல வச்சு ப்ரொடியூசரை கூட்டு போய், இவர் சொல்ற அந்த டியோடோல் சப்ஜெக்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஜெராக்ஷன் டைட்டில் வச்சேன்னா, இவர் சொல்ற அந்த ரெட்டை இடத்தை தான் எனக்கு பிடிச்சி, இதுதான் பண்ண போறேன்னு அவங்க அப்பாட்டையும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட முரண்டு பிடிச்சார். அவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து இதுக்கு பாகிஸ்தானுக்கு போகுது, 2வது லிபியாவுக்கு போகுது, டெல்லிக்கு போகுது, 5வது சீன் தான் இந்தியாவுக்கு, இதுக்கு மெட்ராஸுக்கே வருது, இதுக்கே பட்ஜெட் சரியாயிரும் முடியாதுன்னாங்க. அப்ப விஜய் சார் சொன்னாங்க, ரவிமரியா எனக்காக ஒரு லவ் சீரியல் பண்ணுங்க குஷி மாதிரி, நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா. நான் சொல்லி சவுத்தி சாருக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னு போய் அங்க சொன்னேன். என்னுடைய தலைவிதி ஜீவாவை ஹீரோவா அறிமுக சூழ்நிலை ஆகி போச்சு. இல்லைன்னா என்னை முதல்ல இயக்குனருக்கு பெருமை விஜய் சாரே சேரும். என்னை வீடு வரைக்கும் கார்ல வந்து அந்த காலத்துல விட்டார். அப்பவே ஒரு சூப்பர் ஸ்டார். வீடு வரைக்கும் விட்டார். அந்த தன்மை இன்னைக்கும் குறையில. ஜில்லாவில் சேர்ந்து நடிக்கும் போது அண்ணா அழுது உருண்டு ஒரு கதை சொன்னீங்கன்னா அது இன்னும் வச்சிருக்கலாம்னு கேட்டாரு. அண்ணா டெய்லி துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன்னா எப்ப வேணாலும் சொல்ல தயார்னா, அதை இன்னொரு ஷேப் பண்ணிட்டு சொல்லுங்கன்னாரு. அதுக்குள்ள நான் ரொம்ப பிஸியஸ்ட் நடிகன் ஆயிட்டேன். அதுக்குள்ள அவர் பயங்கர எல்லாரும் மனதையும் வென்று இன்னைக்கு வந்து தமிழகத்தின் சிஎம் ஆயிட்டாரு. அடுத்த எலெக்ஷன்ல வந்து இந்தியாவுக்கே ஒரு பாரத பிரதமரை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய
இது நான் வந்து முகஸ்துதிக்காக சொல்லல. நம்ம இங்க ஆனந்தன் சார் இருக்காங்க. ஆனந்த் சார் வந்து நேற்று சட்டசபையில் ஒரு வார்த்தை பேசினார். நான் பார்த்தேன், அதை எனக்கு உண்மையிலே சிலுத்துருச்சு. ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க துறையில 3% கமிஷன் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்குதாமே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆனந்தன் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, அது உங்க காலத்துலங்க, எங்க காலத்துல இந்த வேலையை செஞ்சா எங்களுடைய முதலமைச்சர் எங்க தலைவர் அடுத்த நிமிஷமே எங்க பதவி விட்டு தூக்கிடுவாருன்னு அவர் பக்கத்துல வச்சு சொல்றாருன்னா, விஜய் அண்ணா ஒவ்வொரு மந்திரிக்கு எவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணிருப்பாரு, எவ்வளவு பேர் அக்கறை எடுத்துப்பாருன்னு பாத்துங்க. இதுவரை எத்தனையோ திராவிட ஆட்சிகள் நடந்திருக்கு. அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கு. ஒரு முதலமைச்சர் கூட என்னுடைய மந்திரி தப்பு பண்ணால் அவரை அடுத்த நிமிஷமே பதவியை தூக்குவேன்னு சொன்ன ஒரு முதலமைச்சருக்கு இருந்தது கிடையாது. எனக்கு வந்து கட்சியில தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அவசியமா இல்லைன்னு ஆரம்பத்திலேயே எனக்கு நினைப்பேன். இது வரைக்கும் நான் அதிமுக இருந்த போது ஒரு பதவியும் அணிவிக்காதவன். பதவி கொடுத்த போது எனக்கு வேணான்னு சொன்னவன். ஏன்னா எனக்கு கடவுளர்ல சினிமா சான்ஸ் இருக்கு, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழ்றேன். ஆனால் ஒரு தர்மம் மக்களை போய் சென்றடையணும், ஒரு லஞ்சம் இல்லாத வாழ்க்கை மக்களை சென்றடையணும். அரசாங்கத்தை, அரசு இயந்திரத்தை ஈஸியா அணுகுமுறை மக்களுக்கு வரணும் அப்படின்னு ஏங்கினப்ப அதுக்கு ஒரு விடிவெள்ளியா அன்புடன் விஜய் சார் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். இன்னைக்கு வந்து நான் ஒரு இடத்துல ட்ரெண்டா பேசினேன். நம்ம ராஜ்மோகன் ஒரு மீட்டிங்ல பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன சொன்னேன்னா, நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போவேன் டெய்லி நைட்டு நண்பர்களோட, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்க வந்து ஒருத்தர் சொன்னாரு, நீங்க தாவேக்கால நினைச்சிட்டீங்க, நானும் நினைச்சிட்டேன்னாரு. நான் வந்து விஜய் சாருடைய கொள்கையால ஈர்க்கப்பட்டு இளைஞன், நீங்க எதனால இளைஞ்சீங்கன்னு கேட்டேன். அண்ணே, போன ஆட்சியில ஒரு நாளைக்கு போலீஸுக்கு 500 ரூபாய், கவுன்சிலருக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேனே, மாசம் 30,000 ரூபாய் எனக்கு செலவாயிட்டு இருந்துச்சு. விஜய் சார் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து எனக்கு மாசம் 30,000 ரூபாய் மிச்சம் ஆகுது அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில எங்களுடைய கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன் ஒண்ணு, எங்க வீட்டுல ஒரு நன்மை கொடுக்குற ஃபங்க்ஷன். அங்க எங்க சொந்தக்காரலாம் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, சித்தப்பா நம்ம ஏரியால எல்லா காரையும் ஈஸியா நடக்குது சித்தப்பா, போன எதிரியாங்க சித்தப்பா, அரசாங்க ஊழியர்லாம் வந்து வாங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கறாங்க சித்தப்பா, நம்ம ஏதாவது பாக்கெட் கிட்ட வைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணான்றாங்க சித்தப்பா. இப்படி ஒரு எளிய மனிதன் என்னுடைய சொந்தக்காரர் சாட்சியா சொன்னார். ஒரு அரசு அலுவலகத்துல பாக்கெட்ல கைவிட்டா அமைக்கிட்ட வைங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கத்துற அளவுக்கு இன்னைக்கு லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் கிடையாது, இந்தியாவிற்கு அத்தனை மாநிலங்களுக்கு ரெஃபரன்ஸா இருக்கு. இவரை மாதிரி ஒரு சிஎம் வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஏங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஎம் நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்னை ஒருத்தர் திருவள்ளுவர் எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு திறமையான பேச்சாளன். நானும் சம்பத்ரன் ஒரு படம் லேட்டஸ்டா நடிச்சேன், நான் தான் ஹீரோ, மக்கள் தலைவான ஒரு படம். ஆனா ஒரு நாள் கூட தலைவா நீ தாவேக்காக மட்டுமே அண்ணன் சொன்னதே கிடையாது. அதோட நாகரிகம் எல்லாம் சொன்னாங்க, நீ இவ்வளவு தூரம் உழைக்கிற, இவ்வளவு தூரம் சினிமால பகல்ல ஷூட்டிங் போற, நைட்டு வந்து மீட்டிங் போற, உனக்கு என்ன கிடைச்சது, இந்த திறமையெல்லாம் ஒரு நல்ல கட்சிக்கு பயன்படுத்து அப்படின்னாங்க. எந்த கட்சிப்பான்னு சொன்னேன், நம்ம கட்சி தான் சொன்னாங்க. எதுக்கு பான்னு, கிட்டத்தட்ட இந்த வருஷம்ல விஜய் என்னால் வாழ்நாள் என்று வரை இருக்கிறாரோ அன்று வரை அவர் தான் முதலமைச்சர். நீ தாராளம் போய் சேரு, மக்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய அமைச்சர் ராஜ்மோகன் சார் நானும் நிறைய நடிச்சிருக்கோம். என்னுடைய படங்களுக்கெல்லாம் அவர் உண்மையிலேயே நிகழ்ச்சி தொகுப்பெல்லாம் பண்ணாரு. அதாவது கூஸ்ட் பம்னு தெரியுமில்ல, மயிர் கூச்சரிதுங்க. மிக சாதாரணமா ஒரு நண்பராக கூட இருந்தவர். எங்களுடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் நிகழ்ச்சி தொகுப்பு மனிதர். இன்னைக்கு விஜய் சார் கண் பார்வைப்பட்டு நீ மந்திரி ஆவாண்டான்னு சொன்னாரு. மந்திரி நீங்கள் மந்திரி, நாங்க மந்திரியா இருக்காங்க. என்னுடைய நண்பர் ஸ்ரீநாத், அவருடைய கடைசி படம் லெக் பீஸ், அதுல மெயின் கேரக்டர் நான் தான் நடிச்சேன். ஒண்ணு இல்ல, ஒரு 10 மாசம் முன்னாடி, 10 மாசத்துக்கு அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர். இது அதிசயம்லாம் எந்த ஸ்டேட்லயுமே நடக்காது. நீங்க சொல்றாங்க நீங்களா தற்குறின்னு. இன்னும் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தாவேக்காவில் அத்தனை பேரையும் ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு குறி போட்டு இவர்களை போல ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சோசியல் மீடியா சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரு ரவி மரியா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்